லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபெஞ்சல் புயல் இருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயல் தற்பொழுது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டது. ஆனால் புயல் தன் திசையை மாற்றியது. வடமேற்காக நகர்ந்த ஃபெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகரத் தொடங்கியது. இதனால் புயல் கரைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். இன்று மாலை கரையை கடக்கலாம் என வானிலை மையம் கூறியுள்ளது. புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இது தவிர 10 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். 9 மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும்.